வெள்ளவத்தை GIT கல்வி நிறுவனம் 20 ஆண்டுகளாக தனது கல்வி பணியை சிறப்பாகவும் தனித்துவமாகவும் நடத்தி வருகின்றது. மாணவர்களுக்கான நல்லொழுக்கம், மாணவிகளுக்கான சிறந்த பாதுகாப்பு என பல சிறப்பம்சங்களுடன் வெள்ளவத்தை GIT கல்வி நிறுவனம் திகழ்கிறது. தரம் 1 முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கு அனுபவமும் திறமையுமிக்க ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகின்றது. விசேடமாக வரைதல், இசை, எலக்யூஷன், சிங்கள மொழி உட்பட பல பாடநெறிகள் இங்கு கற்பிக்கப்படுகின்றன. கல்வி நிலையில் பின்தங்கிய மாணவர்கள் தொடர்பில் அதிகூடிய கவனம் செலுத்தி ஏனைய மாணவர்களுடன் சமநிலைக்கு கொண்டு செல்லும் பணியை GIT கல்வி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. 2021 ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு 07012340768770881. விபுலானந்தர் படிக்க ஈசனுவக்குமின் மலர் எல்லாம் பார்த்தாங்க. வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ உள்ள கமலமடி உத்தமனார் என்ன, வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியினக்கு வாய்த்த மலர் எதுவோ, வெள்ளை நிற பூவுமல்ல வேறெந்த மலருமல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. ஒரு பாடல். காப்பவிழ்ந்த தாமரையோ கழுநீர் மலர் தொடையோ மாப்பிள்ளையாய் வந்தவர்க்கு வாய்த்த மலர் எதுவோ, காப்பவிழ்ந்த மலருமல்ல கழுநீர் தொடையுமல்ல கூப்பிய கை காந்தலடி கோமகனார் வேண்டுவது. இது நாங்கள் பார்த்தோம். பாட்டளி சேர், பாட்டு அழி சேர், அழி என்பது வண்டு, சேர் பொற்கொன்றையோ பாரில் இல்லா கற்பகமோ வாட்டமுறாதவர்க்கு வாய்த்த மலர் எதுவோ, பாட்டளி சேர் கொன்றை அல்ல பாரில் இல்லா பூவும் அல்ல நாட்டவிழி நெய்தலடி நாயகனார் வேண்டுவது என்று நாங்கள் போன வகுப்புல நேற்றைய வகுப்புல படித்தோம். பாட்டு அழி, பாட்டு அழி என்று நான் சொன்னான். பாட்டு அழி என்றா என்ன? பாடிக்கொண்டு, அதாவது பாட்டு அழின்னா பாடிக்கொண்டு வண்டுகள் சேர்க்கின்ற வண்டு பாடும் என்று சொல்லப்படும். உண்மையா வண்டு என்ன செய்யும்? வண்டுண்ட ஒலி மரபு என்ன? கூட்டமாக சேர்ந்து, கூட்டமாக பாட்டுண்டா இதையிற, அழி என்றா வண்டு, பாடிக்கொண்டு வருகின்ற அழி வண்டு சேர்ந்து, இறைந்து கொண்டு வருகின்ற அழி சேர்ந்து விரும்பி அதை போகின்ற கொன்றையும் அல்ல, கொன்றை பூவையும் நான் சொல்லவில்லை, அதுவும் இல்லை. அப்ப இறைவன் எதை விரும்புகிறான்? கொன்றையும் அல்லண்டா அப்ப இறைவன் எதை விரும்புகிறான்? பாட்டளி சேர் கொன்றையும் அல்லண்டா அப்ப இறைவன் விரும்புகிறான். வாட்டமுறாதவரும் இறைவனைத்தான் சொல்லுகின்ற வசனம். இறைவனை சொல்லுகின்ற வசனம் தான் வாட்டமுறாதவர். வாட்டம் உறாதவர் என்பது பாட்டளி சேர்ந்தா பாடும் வண்டு சேர்ந்து கொன்றை மலர். நாட்ட விழி என்பது விரும்புகின்ற விழி உடைய நெய்தல் அடி. நெய்தல் என்பது என்ன? நெய்தல் தாமரை பூ போன்ற கால்களுக்கு நாயகனார் வேண்டுவது, நாயகனான இறைவன் வேண்டுவது. எது இல்ல? எது விரும்புவது? எது இல்ல? அந்த பூ அல்ல, அந்த அதாவது கொன்றை பூ அல்ல. ரைட். நாட்ட விழி என்பதனுடைய கருத்து விரும்புகின்ற விழி, நாங்கள் விரும்பி பார்க்கின்ற அந்த விழிகளையுடைய நெய்தல் அடிக்கு. நாங்கள் இறைவனை பார்க்க இறைவன் பாதத்தை பார்த்து தான் கூப்பிடுவோம். இறைவா, உன் பாதங்கள் எங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன், எங்களுக்கு தர வேண்டிய ரிசல்ட்ஸா, எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தான், எங்களுக்கு தர வேண்டிய ஆயுள் ஆரோக்கியத்தை தான், நோய் இல்லாத வாழ்க்கையைத்தான்டா. அப்படி நாட்ட விழி, விரும்புகின்ற விழி உடைய நெய்தல் அடி. நெய்தல் என்று அதுவும் ஒரு தாமரை பூ மாதிரி தான். அந்த அடிக்கு, நெய்தல் அடிக்கு நாயகனார் என்பதும் இறைவனைத்தான் குறிக்கிற சொல். அரும்பதங்கள் எழுத போறோம். எழுதிக்கொள்ளுங்க, அரும்பதங்களை எழுதிக்கொள்ளுங்க பாப்போம். அப்ப எழுதிக்கொள்ளுங்க. வள்ளல் என்று போட்டு எழுதிக்கொள்ளுங்க. கேட்டவர்க்கு சொல்லுங்க. கேட்டவர்க்கு கேட்டவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் கேட்ட பொருள் தருபவர். ரைட். கேட்டவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கேட்ட பொருள் தருபவர் தான் வள்ளல். உள்ள கமலம் என்பது தாமரை. இது தாமரை. கமலம் என்பது தாமரை. அடுத்தது உத்தமனார் என்று அவர் சொல்றார். சிறந்த குணங்களை உடையவர். சிறந்த குணங்களை உடையவரைத்தான் சொல்றது. நீங்க உத்தமனா இருக்கணும்டா சிறந்த குணங்களை உடையவராக இருக்க வேண்டும். அடுத்தது அப்ப இதுக்கு 3 கருத்து சொல்றாரு இவர். என்னென்றால், ஒன்று
காப்பு என்றால் பாதுகாப்பு. ஒரு கருத்து பாதுகாப்பு என்ற சொல்லில் வருகிறது இந்த காப்பு என்பது. இரண்டாவது கருத்து தெய்வ வணக்கம். தெய்வத்தை வணங்குவதையும் காப்பு என்று தான் சொல்றோம். தெய்வ வணக்கம் அதையும் காப்பு என்று தான் சொல்றோம். மூன்றாவது சொன்னார் வளையல் என்று சொன்னார். வளையல் காப்பு. இது மூன்றும் காப்பு என்று சொல்ல குறிக்கும். காப்பு 3 கருத்து வரும். சரி, அடுத்தது மாமலர் என்ற என்ன கருத்து? சரக்கொன்றையா? சரக்கொன்றை. சரக்கொன்றை. சரம் சரமாக இருக்கிற கொன்றை பூக்கள் சரக்கொன்றை. அடுத்தது அல்லது என்ன சொல்லப்படுகிறது? பிராக்கெட்ல சரஞ்சரமாக பூக்கும் கொன்றை மரம். கொன்றை மலர். சரக்கொன்றைன்னு போட்டா போதும், எங்களுக்கு விளங்கும் தானே உங்களுக்கு. சரம் சரமாக பூக்குன்ற கொன்றை மலர். ரைட். அடுத்தது வேற கழுநீர் கழுநீர் என்பது சொல்லும் கழுநீர் செங்குவளைப்பூ. செங்குவளைப்பூ. செங்குவளை மலர். செங்குவளை மலர் தான் கழுநீர். காந்தல் கார்த்திகை பூ. காந்தல் என்பது பிள்ளைகள் கார்த்திகை பூ. காந்தல் என்பது கார்த்திகை பூவை குறிக்கும். பாட்டலிக்கு இல்லையா கருத்து? பாடுகின்ற வண்டு எழுதிக்கொள்ளுங்க. பாட்டலி என்பது பாடுகின்ற வண்டு. தேவலோக தரு என்று எழுதுவோம். தேவலோகத்தில் இருக்கிற தரு. தரு என்றா மலர். தேவலோக தரு. தரு என்றா மலர். கட்டாயம் எழுதி கொள்ளணும். அரும்பதங்கள் கட்டாயம் தெரியணும், இல்லாட்டி பாட்டு விளங்காது உங்களுக்கு பிறகு வாசிக்க. தொடை என்பது கருத்து. தொடை என்பது கருத்து பூமாலை. பூமாலை. இந்த பாரண்ட சொல் பூமியை குறிக்கும். பார் என்பது பூமியை குறிக்கும். நாட்டம் என்றால் பாருங்க எழுதி முடியல. நாட்டம் என்பது விரும்புறண்டு கருத்து. விருப்பம் என்று கருத்து. நாட்டம். அதுல நாட்டம், அவர் மீது நாட்டம், விருப்பம். விழியண்டா உங்களுக்கு தெரியும், கண்ணை குறிக்கும். கண்ணை குறிக்கும். கொன்றை என்பது உங்களுக்கு தெரியும், கொன்றை பூவை குறிக்கும். கொன்றை பூவை குறிக்கும். கழுநீர் என்பது செங்கழுநீர் பூ, அத செங்குவளை மலர். கழுநீர் என்பது செங்கழுநீர் இல்லாட்டி செங்கழுநீர் பூவை குறிக்கும், அல்லது நீங்க நினைச்சுக்கொள்ளுங்கோ செங்குவளை மலரையும் குறிக்கும். செங்குவளை மலரையும் சொல்றேன் அப்படித்தான், செங்குவளை மலர். காப்பு அவிழ்ந்த என்ற கருத்து மொட்டு விரிந்த என்று வரும். மொட்டு விரிந்த. காப்பு அவிழ்ந்த என்றா மொட்டு விரிந்த. கேள்வி எழுதுவோம், விடயம் எழுதுவோமா? ரைட். இப்போ நீங்கள் கொஞ்சம் எழுதினாத்தான் நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியுமா? முதலாவது கேள்விக்கு வரப்போறேன் நான் இப்போ. கேள்வி கேட்கும் பெண், அதாவது முதல்லையா கேள்வி கேட்கும் பெண். முதலாவது கேள்வி கேள்வி கேட்கும் பெண். முதல் 2 வரையும் கேள்விதானே. அடுத்த இந்த பாடல் எவ்வகையா அமைந்திருக்கின்றா? வினாவிடை தான் விடையா? வினாவிடை முறையில் தான் அமைந்திருக்கிறது. இந்த கேள்வி பேப்பர்ல வந்திருக்கு. கேள்வி கேட்கும் பெண் எத்தகைய மலர்களை எழுதிக்கொள்ளுங்க எல்லாம் கேள்விய. கேள்வி கேட்கும் பெண் எத்தகைய மலர்களை இறைவன் திருவடியில் வைத்து வணங்க விரும்புகிறாள்? இப்படியான பூக்களை வச்சு வணங்குறதுக்கு இந்த பெண், கேள்வி கேட்கிற பெண் விரும்புகிறாள். எவ்வாறான பூக்களை வைத்து வணங்குவதற்காக இந்த பெண் விரும்புகிறாள்? நீங்க பார்த்தீர்கள் என்றால், ஒன்று வெள்ளை நிற மல்லிகை, வெள்ளை நிற மல்லிகையை பற்றி சொல்றாள். ஓகே, அது வைப்பமாண்டு கேட்கிறாள், வைக்கலாமாண்டு கேட்கிறாள். 2வது ஏதாவது பெரிய மாமலர் ஏதாவது வேணுமோ, பெரிய பூ வைக்கணுமோ என்று கேட்கிறாள். பிறகு செங்கழு நீர் மலர் என்று சொல்லுகிறாள். நாங்க செங்கழு நீர் மலர் என்றா என்னென்று பார்த்து நாங்கள் செங்குவளைப்பூ. செங்குவளைப்பூன்னு சொன்னாங்க. அது நீங்க பிரேக்கெட் எழுதி கொள்ளுங்க. செங்கழு நீர் மலர் என்று சொல்றாள். பிறகு பார்த்தால் காப்பவிழ்ந்த மலர் என்று சொல்லுகிறாள். மொட்டு விரிந்த மலர் காப்பவிழ்ந்த. காப்பவிழ்ந்த அது தாமரை மொட்டைத்தான் அவள் சொல்கிறாள். காப்பவிழ்ந்த மலரை சொல்றாள். பிறகு கேட்கிறாள் ஏதாவது கொன்றை பூ வைக்கணுமோன்னு கேட்கிறாள். கொன்றை பூ வைப்பதை பற்றி சொல்றாள். அடுத்தது அவள் சொல்றாள் என்னன்னு சொன்னா, கற்பக பூத்தான் வைக்கணுமோ, தேவலோகத்துல போயிருந்து அதுதான் இறைவனுக்கு பிடிக்குமோ, இவ்வளவு மலரையும் அவள் கேட்கிறாள். அப்ப கேள்வி கேட்கும் பெண் எத்தகைய மலர்களை இறைவன் திருவடியில் வைத்து வணங்க விரும்புகிறாள்?
அதுக்கு அவள் மற்றவள் சொல்ற பதில பார்ப்போம். 2வது கேள்விக்கு வருவோம். 2வது கேள்விக்கு வந்தோம் என்றால் அதற்கான விடை வரும். இந்த கேள்விக்கான விடை எழுதி கொள்ளுங்கோ. இந்த கேள்வியில ஆன்சர் பண்ற அந்த விடை கூறுகிற அடுத்த 2 வரி 3 பாட்டுலயும் கடைசி 2 வரியை சொல்ற பாட்டு. விடை கூறும் பெண், விடை கூறுற பெண் என்ன கேட்கிறாள் என்றால், ஓஹோ நீ இப்படிப்பட்ட பூக்களை வச்சு விரும்புகிறாய், ஆனால் விடை கூறும் பெண் இறைவனுக்கு உகந்த மலர் என்று இதை குறிப்பிடுகிறாள். இறைவனுக்கு உகந்த மலர்களாக, விருப்பமான மலர்களாக, உகந்த மலர்களாக குறிப்பிடுபவை எவை? என்னத்தை சொல்றாள் என்று பார்ப்போம். குறிப்பிடுபவை எவை? எவற்றை சொல்றாள்? இந்த பூக்கள் வச்சா நல்ல மண் சொல். சரியா பாருங்க. உள்ள கமலம் உண்டு. கமலம் எழுதுனா வடுபுடையா பிளவுடைய, அது சரியான புடா போடுவாங்க டீச்சர் மேம். உள்ள கமலம் எழுத வேண்டும். அதே மாதிரி காந்தல் மலர் எழுதினா பிழை. ஊப்பிய கை காந்தல் தான் சொல்லணும். ஊப்பிய கை காந்தல், கைதான் அங்கே காந்தல் மலர் மாதிரி இருக்கணும். காந்தல். நாட்ட விழி நெய்தல், நெய்தல் மலர் கேட்கல, அங்க நாட்ட விழி நெய்தலைத்தான் கேட்கிறார். நாட்ட விழி நெய்தல். அடுத்தது 3வது கேள்வி. இப்பாடலில் இறைவனை வணங்குவதற்கு பயன்படும் அங்கங்களாக குறிப்பிடப்படுபவை எவை? அங்கங்களாக குறிப்பிடப்படுபவை எவை? கைகளா? கைகள், கைகள், கைகள். மற்றது விழிகள். ஓகே, வெரி குட். விழிகள், விழிகள், கண்களா? மற்றது வேற? அது மனம். அது மனிதனுடைய இந்த விடையை நீங்க எழுதணும் கட்டாயம். உள்ள கமலமடி, உள்ளம், விழிகள், கைகள், 3 தான் அதுக்கான விடையாக இருக்குமா? அடுத்த கேள்விக்கு வருப்போம். இங்க பாருங்க, இந்த கேள்வியை பாருங்க பாப்போம். இதுக்கு சொல்லுங்க பாப்போம். நல்ல ஒரு கேள்வி உண்டு. இது கொஞ்சம் ஓயில் பேப்பர் ஆக்களுக்கு வர மாதிரி ஒரு கேள்வியா, ஓயில் ஆக்களுக்கு வர மாதிரி ஒரு கேள்வி. ஓயில் பேப்பர் எக்ஸாம் எடுக்கிறாங்க. நீங்க பாப்போம், நீங்க சொல்றீங்களான்னு பாப்போம். அடியிணை எத்தனாம் கேள்வி இது? 4ஆம் கேள்வியா? அடியிணை இருக்கல, படிச்சுனாங்கல்ல, பாட்டுல வருதுல்ல. அதே மாதிரி கமலமடி வருதா இல்லையா? வருதா இல்லையா? அப்ப இஞ்சையும் அடி என்ற ஒரு சொல்லு வருகிறது, இஞ்சையும் அடி என்ற ஒரு சொல்லு வருகிறது. ஆனா ரெண்டும் வேற வேற வித்தியாசம். கமலம் அடி, கமலம் அடி, இந்த கமலம் அடி என்று வருகிறது, அடி இணை என்று வருகிறது. இந்த கேள்வி இவ்விரு தொடர்களும், அடியினை கமலம் அடி 2 தொடர்களிலும் உள்ள அடி என்ற சொல் உணர்த்தும் பொருள்கள் அவை என்னத்தை கருத்துகிறது? அப்ப கேள்வி இவ்விரு தொடர்களிலும் உள்ள அடி என்னும் சொல், அடி என்னும் சொல் உணர்த்தும் பொருள்கள் எவை? உணர்த்தும் பொருள்கள் எவை என்று கேட்டால் அதற்குரிய விடை எப்படி இருக்கும் என்று சொன்னா பாருங்க. முதலாவது அடி என்பது, அதுக்கான விடை, முதலாவது அடி என்பது பாதங்களை குறிக்கும், கால்களை குறிக்கும், பாதங்களை குறிக்கும். 2வது அடி கமலம் அடியில வார அடி, 2வது அடி வந்து ஒரு பெண்ணை விழிக்கும் சொல், ஒரு பெண்ணை கூப்பிடுறது. என்னடி வாடி, எங்கடி போற? அடி என்ற பெண்ணை விழிக்கும் சொல், ஒரு பெண்ணை விழித்து அழைக்கிற சொல். விழித்தல் என்றா கூப்பிடுவது, விழித்து அழைக்கும் சொல், விழித்து அழைக்கும் சொல், அதுக்குத்தான் பேர் அடி. என் அடி. முதலாவது அடி என்றா பாதங்கள், அடி, பூமியில அடியில் இருக்கிறபடியால் அடி, அடி என்று சொல்ல போறோம். ரைட். இப்பாடலில் இடம்பெற்ற நீரில் மலரும் பூக்களவை, இந்த பாடல்ல இருக்கிற நீரில்
மலரும் பூ எது? நீரில் மலரும் பூ முதலாவது. இரண்டாவது நான் கேட்கிறேன், இந்த பாடல்ல வருகிற கொடியில் மலரும் பூ எது? கொடியில் மலரும் பூ எது? அடுத்தது நீங்க பார்த்தீர்கள் என்றால் கொடியில் மலரும் பூ. அடுத்தது நீங்க சொல்ல போறீர்கள் செடியில் மலரும் பூ. செடி, செடியில் மலரும் பூ எது? இந்த பாடல்ல வந்த செடியில் மலரும் பூ. அடுத்தது நாலாவது கேள்வி, உலகில் இல்லாத பூ. உலகில இல்லாத பூ. இதுக்கான விடையை கண்டுபிடிக்க உங்களால முடியுமா? சார், நீரில் மலரும் பூ செங்கழு நீர் கமலம். செங்கழு நீர் கமலம். கமலம்டா தாமரை. இது ரெண்டும் தண்ணியில மலர்ற பூக்களோ? கொடியில் மலர்ற பூ சொல்லும். மல்லிகை. மல்லிகை கொடி. மல்லிகை கொடி. கொடியிலே மல்லிகை பூ பூத்தது. அடுத்தது செடியில் மலரும் பூ. மல்லிகை, கொன்றை, காந்தல். செடியிலே மல்லிகை மலரும். வேற மல்லிகை இருக்கு. மல்லிகை மற்ற என்ன வரப்போகுது? கொன்றை சார். கொன்றைப்பூ. செடி கொன்றைப்பூ. அடுத்தது காந்தல். காந்தல் மலர். காந்தல் மலர் என்று சொல்ல போறேன். காந்தல் மலர். உலகில் இல்லாத பூ கற்பகம். கற்பக மலர். அது தேவலோகத்திலான் இருக்கு அந்த பூ. அப்ப இதுல நீர் பார்த்து கொள்ளலாம். இதுல எழுதி கொள்ளுங்க. அஞ்சாவது கேள்வி, இப்பாடல் மூலம் அடிகளார், அதாவது விபுலானந்த அடிகளார் கூற முற்படும் செய்தி யாது? இப்பாடல் மூலம் அடிகளார், விபுலானந்த அடிகளார் கூற முற்படும் செய்தி யாது? என்ன சொல்ல வார? கூற முற்படும் செய்தி யாது? என்ன சொல்ல வார? சார், மலர்களை வைத்து இறைவனை வழிபடுவதிலும் பார்க்க உள்ள தூய்மையுடனும் அன்புடனும் கைகூப்பி வழங்குவதே சிறந்த வழிபாடாகும். வெரி குட். அப்படியே விடைய அப்படியே சொன்னீர். ரைட், ஓகே. இப்போ அவர் சொல்றாருண்டா, அந்த பூக்கள் எல்லாம் வச்சு சாமியை கும்பிடுறதை விட்டுட்டு, பூக்களை வச்சு சாமி கும்பிடுறது நாங்கள் அதுக்காக வேண்டாம்னு சொல்லி அவர் சொல்றார். பூக்களை வச்சு சாமி கும்பிடுறத பார்க்க, அதை விட நீங்க உள்ள தூய்மையோட வேற எந்த நினைவும் இல்லாமல் கடவுளையே நினைத்து கொண்டு போய் அன்புடன் கையை கூப்பி இறைவனை வழிபடுவதுதான் சிறப்பானது. ஏன்னா காலையில சில பேர் வெட்டி எழும்பி பூவெல்லாம் கடண்டு ஆஞ்சு கொண்டே வச்சு போட்டு, பூவை வச்சு போட்டு, இன்றைக்கு என்ன சாப்பாடு, மீன் வாங்குவோமா, இன்றைக்கு இறைச்சி வாங்குவோமா இன்னைக்கு யோசிச்சு கொண்டு இருந்தால் அதை கடவுளை அதுக்கு கவனிக்க மாட்டேன். இது ஒன்றுமே பூ வைக்காமலே போயின்னு கொண்டு, இறைவா இன்றைக்கு நான் நீதான் எனக்கு வழிபடுத்தணும், என்னை வழி நடத்தணும் என்று சொன்னால் அதை மாதிரி ஒரு சிறப்பான வழிபாடு இருக்க முடியாது என்பதை விபுலானந்த அடிகளார் உலகுக்கு எடுத்து சொல்லுகிறார். அப்ப எத்தனையோ மலர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மலர்களை வைத்து அதுக்காக பூ வச்சு கும்பிடணும்னு சொல்லல. நானும் கூட விபுலானந்த அடிகளார் சொன்னதை சொல்றேன். வைத்து இறைவனை வழிபடுவதில்லை, கடவுளை வழிபதில்லை, இறைவனை வழிபடுவதிலும் பார்க்க உள்ள தூய்மையுடன் அன்புடன் கைகூப்பி வணங்குதலே, கைகூப்பி இறைவனை வணங்குதலே, கைகூப்பி அன்புடன் கைகூப்பி இறைவனை வணங்குதலே அல்லது வணங்குதலே சிறந்த வழிபாடாகும் என்பதுதான் விபுலானந்தருடைய. அப்ப மலர்களை பூக்களை பறிஞ்சு கொண்டே வச்சு இறைவனை கும்பிடுறதிலும் பார்க்க, வழிபடுறதிலும் பார்க்க உள்ள தூய்மையுடன் அன்புடன் கோயில போய் கனவுலே அப்படி கண்ணை மூடிக்கொண்டு நின்று அப்படியே இறைவனை நினைச்சு அன்புடன் கைகூப்பி இறைவனை வணங்குவதே சிறந்த வழிபாடு, மிகச்சிறந்த வழிபாடு என்று சொல்லுகிறார்.
யார் சொல்லுகிறார் என்றால் எங்களுடைய விபுலானந்த அடிகள், மயில் வாகனன் என்ற இளமை பேருடைய சுவாமி விபுலானந்த அடிகள் இவ்வாறு சொல்லுகிறார் என்பது அந்த பாடலுடைய கருத்தாக இருக்கிறது. சில வசனங்கள் தரப்போறேன். அந்த வசனத்துக்கு இந்த பாடல்ல இருந்து பொருத்தமான சொல்ல நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும். முதலாவது நான் டக்டகன் எழுத போறேன். உலகம் டக்டகன் எழுதிக்கொண்டு வாங்கோ. முழுவதற்கும், உலகம் முழுவதற்கும் தலைவனாக நாயகனாக மன்னனாக இருப்பவன். இதுக்கு பொருத்தமான சொல் இந்த பாடல்ல என்ன இருக்கு? மன்னனாக இருப்பவன் என்பதற்கு இந்த பாடல்ல வந்த ஒரு சொல் தொடர், ஒரு சொல் எது? கோமகன் சார். எஸ். இரண்டாவது சொல்லுக்கு வரும். இன்ப துன்பம், சுக துக்கம், இன்ப துன்பம் சுக துக்கம் அனைத்தையும் கடந்து சதா எப்பொழுதும் பேரானந்த பெருங்கடலாக உள்ளவர். பேரானந்த பெருங்கடலாக உள்ளவர். மரம் பெருங்கடலாக உள்ளவர். எழுதி முடிஞ்ச அப்புறம் சொல்லணும். உள்ளவர், என்றும் கவலை இல்லாதவர் என்பதை இந்த பாடல்ல இறைவனை குறிக்கிற ஒரு சொல் இருக்கு. என்றும் கவலை இல்லாதவர். ரைட். இதற்குரிய விடையது வாட்டமுறாதவர் தான். சரி, வாட்டமுறாதவர். அப்ப வாட்டமுறாதவர் என்றா கேட்டியல அப்படின்னா என்னென்று கேட்டியல் தானே? இன்ப துன்பம் சுகதுக்கம் அனைத்தையும் கடந்து சதா எப்பவுமே கவலையே இல்லாமல் சந்தோஷமாக வாட்டம் இல்லாமல் இருப்பவர், பெருங்கடலாக உள்ளவர், அதாவது பேரானந்த பெருங்கடலாக உள்ளவர், வாட்டமுறாதவர், எப்பவுமே ஜொலியா இருக்கிறவர், கவலை இல்லாதவர், வாட்டமுறாதவர் தான் அதுக்கான கருத்து. வாட்டமுறாதவர் பாடல்ல இருக்குதானே? ரைட். மூன்றாவது இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு நினைக்கிறேன். மூன்றாவது இப்ப வேற இந்த பாடல்ல இறைவனை குறிக்கிற இன்னொரு சொல் நான் சொல்றேன். அதுக்கு எந்த சொல்லுங்க? அனைத்து உயிரினங்களிலும் மேலான தலைவர். அனைத்து உயிரினங்களிலும் மேலான தலைவர். இதுக்கான பொருத்தமான சொல் இது சார் நாயனார். மூன்றாவது. வெரி குட். நாயகனார். வெரி குட். நாயகனார். அனைத்து உயிர் நாயகன், எல்லாத்திலும் தலைவர், நாயகனார் என்று சொல்றோம். இந்த பாட்டுல வருது. நாலாவது சொல்லு வருது பாருங்க. நாயகனார் என்றா கருத்து என்ன? இப்ப உங்களுக்கு இந்த கருத்து விளங்குதா? இறைவனுக்கு சொல்லப்பட்ட இந்த வசனங்கள் கோமகனார், வாட்டமுறாதவர், நாயகனார் என்றால் என்ன என்று கருத்து நான் மேல சொல்லப்பட்டதுல உங்களுக்கு விளங்கி கொண்டு போறது. அடுத்தது வேண்டுவருக்கு வேண்டியதை இல்லை என்னாது வழங்குபவர். அது கூட இந்த பிள்ளைன்னு சொல்லும். என்ன சொன்னாக்கள் சொல்ல வேண்டாம். வள்ளல். சரியா? வெரி குட், வெரி குட். வள்ளல். என்ன அப்ப வேண்டுபவர்க்கு வேண்டியதை இல்லை என்னாது வழங்குபவர். இதெல்லாம் இறைவனை குறிக்கிற சொல்லா. வழங்குபவர் யாரென்று சொல்றீர்கள்? விட அதுக்கு வள்ளல் என்று சொல்றீங்க. வள்ளல். அப்ப விளங்குதா? இப்ப பாடல்ல வந்த கோமகனார், வாட்டமுறாதவர், நாயகனார், வள்ளல் என்று சொல்லும் பொழுது வள்ளல் அடியினக்கி. வள்ளல் என்றா யார்? நாயகனார் என்றா யார்? வாட்டமுறாதவர் என்றா யார்? கோமகன் என்றது யார்? அப்ப உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. இந்த பாடல்லையே நீங்கள் அந்த வடியிலேயே நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். சரியா? ரைட். அடுத்தது இந்த ஒன்றே பார்ப்போம். சர்வ அலங்காரங்களும் நிறைந்த அழகான மணவாளன். சர்வ அலங்காரங்களும் நிறைந்த மாப்பிள்ளை.
மாப்பிள்ளை மாப்பிள்ளை. எழுதி கொள்ளுங்க. ஓ 5வது எழுதி கொள்ளுங்க. 5வது எழுதி கொள்ளுங்க. நான் எழுத இல்லை, நீங்க எழுதி கொள்ளுங்க. சர்வ அலங்காரங்களும் நிறைந்த, உங்களுக்கு கல்யாணம் கூட நடக்க அப்படித்தான் நீங்க எல்லாம் வடிவம் மேக்கப் பண்ணி ஆம்பளை அப்படி எல்லாம் பெரிய சர்வ அலங்காரங்களும் நிறைந்த அழகான மணவாளனாக போயிருப்பீர். அதுக்கு என்ன சொல்றேன்டால் அவரை சொல்றது மாப்பிள்ளை. அப்ப எழுதுங்க, சர்வ அலங்காரங்களும் நிறைந்த அழகான மணவாளன். 5 சொல்ல முடிஞ்சது. ரைட், நாங்க அடுத்த கிளாஸ்ல செய்வோம். ஓகேயா? God bless you. உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் விஜய் டிவியின் யூடியூப் தளத்தை உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதேவேளை மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பரிசுகளை அள்ளுங்க.